இந்த வாரம் காஃபி வித் சாரால கல்யாண கேட்டரிங் ஸ்பெஷல். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதுல தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, வெந்தயம், 2 காஞ்ச மிளகு, துருவன தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கல்யாண சாம்பாருக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல கடுகு, ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நறுக்குன வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இந்த 3த்தையும் சேர்த்துக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சிஎஸ்கேவோட ஸ்பெஷல் சாம்பார் பொடி இது 2 சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி, வேக வச்ச தோரம் பருப்பு, நம்ம அரைச்சு வச்ச மசாலா விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அடுத்து காய்கறி வேகிறதுக்காக இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல வேக விடுங்க. புளி தண்ணி, சிட்டிகை வெல்லம் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை தூவி இறக்கினா சூப்பரான கல்யாண சாம்பார் தயார். ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. ரெசிபிஸ்க்கு காஃபி வித் சாரா ஃபாலோ பண்ணுங்க. மசாலாக்கு சிஎஸ்கேவை ஃபாலோ பண்ணுங்க. கேட்டரிங் ஸ்பெஷல்ல இன்னைக்கு வெண்டைக்காய் பூந்தி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காவை கழுவுனதுக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆக்கிட்டு இது போல ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் போல அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இதுல பெரட்டிட்டு ஒரு ஃப்ரைங் பேன்ல எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காயை பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து இருத்தி வச்சுக்கோங்க. வெண்டைக்காவை கொஞ்சம் ப்ரௌன் ஆற மாதிரி பொரிச்சு எடுங்க. அப்பதான் கொஞ்சம் கிறிஸ்பியா வரும். இனி அடுத்து இன்னொரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை இலைகள்லாம் சேர்த்து ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு துருவன தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச வெண்டைக்காயை உள்ள சேர்த்துருவோம். கடைசியா ஒரு 100 கிராம் போல பூந்தி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இறக்கணும்னா சூப்பரான வெண்டைக்காய் பூந்தி ஃப்ரை தயார். ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா காஃபி வித் சாராவை ஃபாலோ பண்ணுங்க. கேட்டரிங் ஸ்பெஷல் இன்னைக்கு கல்யாண ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல தனியா, தோரம் பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி இதை நல்லா ஒரு பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, ஒரு கடாயில 4 தக்காளியோட விழுது அரைச்சு சேர்த்துக்கோங்க. கரைச்சு வச்ச புளி தண்ணியை உள்ள சேர்த்துப்போம். ஒரு கட்டி வெல்லம், 2 கீர்ன பச்சை மிளகாய் சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டெப் நம்பர் 3, 100 கிராம் தோரம் பருப்பா 1/2 லிட்டர் தண்ணியில 4 விசில் வச்சு வேக வைக்கணும். இப்ப அதையும் சேர்த்து நம்ம உள்ள கலந்துடணும். இதுல இப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம அரைச்சு வச்ச ஃப்ரெஷ்ஷான ரசம் பவுடர் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைன்னா கன்சிஸ்டன்சி பார்த்து ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விடணும். நல்ல ஒரு கை நிறைய கொத்தமல்லி தூவிட்டு ஒரு பேன்ல நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுல கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு இப்ப அந்த தாளிப்பா அப்படியே இந்த ரசத்துல கொட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான கல்யாண ரசம் தயார். இந்த கல்யாண ரசத்துக்கு நல்ல ஒரு ஒரிஜினல் எர்தி ஃபிளேவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் கப்ல சர்வ் பண்ணிருக்கேன். ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு கேட்டரிங் ஸ்பெஷல்ல கம்பு தயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரீசெண்டா கல்யாணங்கள்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம் கம்புல தயிர் சாதம் போடுறதுதான். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பு குருணை கிடைச்சதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா மிக்சியில பல்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஊற வச்சுட்டு வேக வைங்க, ஈஸியா இருக்கும். நான் 1/2 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு கெட்டி தயிர், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரீமியா வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுல 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட், 1/4 கப் அளவுக்கு துருவின மாங்காய், 1/4 கப் அளவுக்கு துருவின வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். ஃபைனலா தாளிக்க போறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதெல்லாம் தாளிச்சு கொட்டிடுறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சில் பண்ணி சர்வ் பண்ணா இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு கம்பு தயிர் சாதம் ரெடி. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா காஃபி வித் சாராக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு கேட்டரிங் ஸ்பெஷல்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய மாங்காய் இஞ்சி தொக்கு தான். அதுக்கு மாங்காய் வாசனையும் இஞ்சி போல இருக்கக்கூடிய இந்த மாங்காய் இஞ்சி யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் போல மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை சுத்தமா கழுவிட்டு அதை தோலை ஃபுல்லா நீக்கிட்டு இது போல துருவி நம்ம எடுத்துக்கணும். நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல வெந்தயம் வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம கடைசியில சேர்க்க போறோம். அடுத்து ஒரு பேன்ல 8 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல கடுகு, பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க இந்த மாங்காய் இஞ்சி அதுல சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில கரைச்சி அதையும் நம்ம உள்ள சேர்த்து
சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து சுருள வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். கடைசியா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்து கலக்கி இதை வந்து இறக்கணும்னா சூப்பரான மாங்காய் இஞ்சி தொக்கு தயார். ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.